அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம், ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் ஸ்தோத்திர பலிகளை எடுத்தோம். திருப்பாடல்களை, அவைக்குரிய பாடல்களை பாடினோம். இந்த நாளின் சிந்தனைக்கு ஒரு 5 நிமிடம். தூய ஆவியே துணையாக வருவீர், இயேசுவின் சாட்சிகளாய் எம்மையும் மாற்றிடுவீர். தூய ஆவியே துணையாக வருவீர், இறைவல்லமையும் இறைஞானத்தையும் நிறைவாய் என்னில் பொழிந்தருள்வீர். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். சிரம் தாழ்த்தி உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை பொழுதினிலே, நேற்று காலை உன்னுடைய ஒவ்வொரு சிறிய காரியங்களிலும், ஒவ்வொரு சிறிய காரியங்களிலும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்ன தேவன், இந்த காலையிலே, இந்த அருமையான இறை இரக்கத்தின் வேளையிலே நமக்கு கிடைத்திருப்பது, உனது ஒவ்வொரு புயலையும் நான் அமைதிப்படுத்துவேன். உன்னுடைய ஒவ்வொரு புயலையும் நான் அமைதிப்படுத்துவேன். எத்தனை பாசம் என்பேன், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், அதற்கேடு என்ன தருவேன் நான், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான். சொல்லுங்கப்பா, நீங்க சொல்லுங்கப்பா, நான் கேட்கிறப்பா. சங்கீதம் 31:2 சொல்வதை போல, உன் செவிகளை என் பக்கம் திருப்பியருளும், விரைவில் என்னை மீட்டருளும், எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாக இரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும் என்று சொன்ன தேவனே, இறைவனில் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை குறித்து இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உனது ஒவ்வொரு புயலையும் நான் அமைதிப்படுத்துவேன் என்ற வார்த்தைக்காக நீங்க பேசுங்கப்பா. எங்கப்பா போவேன், நான் உடைய பிரசன்னத்தை விட்டுட்டு எங்கப்பா போவேன்? உங்க சமூகத்தை மறந்து. குழந்தாய், உனது ஒவ்வொரு புயலையும் நான் அமைதிப்படுத்துவேன். குழந்தாய், உனது ஒவ்வொரு புயலையும் நான் அமைதிப்படுத்துவேன். அப்போது நீ சிறிய எளிய ஆன்மாவாக இருக்க முடியும். அப்போது நீ சிறிய எளிய ஆன்மாவாக இருக்க முடியும். இந்த உலகின் எல்லா பிரச்சனைகளையும் எப்படி கையாள்வது என்பது எனக்கு தெரியும். உனக்கு புரிகிறதா? ஜெபி. உனது ஒவ்வொரு புயலையும் நான் அமைதிப்படுத்துவேன். அப்போது நீ சிறிய எளிய ஆன்மாவாக இருக்க முடியும். இந்த உலகின் எல்லா பிரச்சனைகளையும் எப்படி கையாள்வது என்பது எனக்கு தெரியும். உனக்கு புரிகிறதா? ஜெபி என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீண்டுமாக ஆவியானவரே, நீர் பேசும்.
என் சிறிய குழந்தாய், உன் ஆன்மாவில் ஜெபி. என் சிறிய குழந்தாய், உன் ஆன்மாவில் ஜெபி. அப்போது உன் வாழ்வின் போராட்டங்கள் உனக்கு பெரும் சுமையாக தெரியாது. நீ எப்படி இருக்கிறாய் என்பதும் எல்லாவற்றையும் குறித்து நீ எப்படி உணர்கிறாய் எனவும் நான் அறிவேன். புதிதாக ஆரம்பி. நீ என்னை ஏறெடுத்து பார்க்கும் ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு உதவி செய்வேன். சிறியவனான எனது அன்பு குழந்தாய், நான் உன்னிடத்தில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீ என்னை முற்றிலுமாக என்னிடம் கையளிக்கும் போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போது நீ உன் வெறுமையை உணர்வாய். அப்போது நான் உனக்கு ஆறுதல் தருவேன். செவி. என்ன அழகாக ஆண்டவர் நமக்கு இந்த காலை பொழுதிலே உனது ஒவ்வொரு புயலையும் நான் அமைதிப்படுத்துவேன். உன் ஆன்மாவில் செபி. அப்போது உன் வாழ்வின் போராட்டங்கள் உனக்கு பெரும் சுமையாக தெரியாது என்று உம்முடைய ஆறுதல் வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ எப்படி இருக்கிறாய் என்பதும் எல்லாவற்றை குறித்தும் நீ எப்படி உணர்கிறாய் எனவும் நான் அறிவேன் என்ற உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. புதிதாக ஆரம்பி. நீ என்னை ஏறெடுத்து பார்க்கும் ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று உம்முடைய ஆறுதல் வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சிறியவளான என் குழந்தாய், நான் உன்னிடத்தில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்ற உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே. நீ உன்னை முற்றிலுமாக என்னிடையும் கையளிக்கும் பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்ற உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்போது நீ உன் வெறுமையை உணர்வாய். அப்போது நான் உனக்கு ஆறுதல் தருவேன் என்ற உம்முடைய ஆறுதல் வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு அருமையானது ஆண்டவரே. ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்ற சிந்தனையோடு கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக என்ற சிந்தனையோடு யூடியூப் வழியாக கேட்கின்ற பிள்ளைகளையும் ஆவியானவர் தாமே அவர்களுக்கு ஆசீர்வதி. உலகம் எத்திசையிலும் நற்செய்தியை பரவி அறிவிக்கக்கூடிய சக்தி ஞானத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.